ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 23, அத்தியாயம் 8, 8வது காலை உலா, அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு நீரும் பூடகமான சக்தியே. டாக்டர் சிங் கேட்கிறார், ஜீவாத்மா பருப்பொருள் உலகில் தங்குவதற்கு சில ரசாயனங்கள் உதவுகின்றன என்று ரசாயன விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். கார்பன், ஹைட்ரஜன், பிராணவாயு ஆகிய ஆதார பொருட்கள் ஒன்றாக கலப்பதினாலேயே ஜீவராசிகள் உண்டாகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஜீவராசி வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்கனவே இருக்கும் அடிப்படை ரசாயன அமைப்பிற்குள் ஜீவாத்மா புக வேண்டும் என்று வேதங்கள் போதிக்கின்றன என்று எண்ணுகின்றேன். சரிதானே ஸ்ரீல பிரபுபாத அவர்களே? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். உதாரணமாக, ஒரு செடி வளர்வதற்கு தேவையான அனைத்தும் பூமியில் உள்ளன. ஆனால் பூமியில் முதலில் விதை ஒன்றை நட வேண்டும். அதுபோலவே ஒரு தாயின் கருவில் மற்றொரு சரீரம் உருவாவதற்கான அனைத்து பொருட்களும் உள்ளன. ஆனால் தகப்பனின் மூலம் விதை அங்கு உண்டப்பட்டால் தான் குழந்தை உருவாகும். நாயின் உடலில் நாய் உருவாகிறது, மனித உடலில் மனிதன் உருவாகிறான். ஏனெனில் முறையே அவற்றிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் அந்தந்த கருவில் உள்ளன. என் சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவான ரசாயனங்கள் உள்ளன. ஒரு எறும்பின் சரீரத்தில் சிறிய அளவிலும் ஒரு யானையின் சரீரத்தில் பெரும் அளவிலும் ரசாயனங்கள் உள்ளன. ஆக எறும்பை விட நானும், என்னை விட யானையும் அதிக அளவில் ரசாயனங்களை உற்பத்தி செய்ய முடியுமானால் இறைவன் எவ்வளவு பெரிய அளவில் ரசாயனங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்து நீர் உருவாவதை இந்த அடிப்படையில் தான் விஞ்ஞானிகள் நோக்க வேண்டும். இல்லையேல் மகா சமுத்திரங்களை உருவாக்கக்கூடிய அளவிலான ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எப்படி ஏற்பட்டன என்பதை அவர்களால் கண்டறிய முடியாது. ஆனால் நம்மால் முடியும். இறைவனின் ரூபம் எனப்படும் பிரபஞ்சமளாவிய சரீரத்தில் இந்த ஜலவாயுவும் பிராணவாயுவும் உள்ளன. இத்தெளிவான உண்மையை ஏற்க விஞ்ஞானிகள் ஏன் மறுக்கிறார்கள்? இறைவனின் அசிந்திய சக்திகளான பிராணவாயும் ஜலவாயும் ஒன்றாக கலப்பதனாலேயே கடல் நீர் உண்டாகிறது. இவை அனைத்தும் இறைவனின் அசிந்திய சக்திகளே, அதாவது பூடகமான சக்திகளே என்பதை கேட்கும் விஞ்ஞானிகள் ஆச்சரியமடைகிறார்கள். அடுத்த உரையாடலின் தலைப்பு உயிரின் விளக்கம். டாக்டர் சிங் கூறுகிறார், உயிர் உள்ளது மற்றும் உயிரற்றது பற்றியதற்கான விளக்கங்களில் விஞ்ஞானிகளுக்குள் அபிப்பிராய பேதங்கள் இருப்பதை நான் கவனித்து இருக்கிறேன். ஒரு ஜீவராசி இனவிருத்தி செய்ய கூடுமானால் அதற்கு உயிர் இருக்கிறது என்று சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அதுவே வித்தியாசம். பகவத்கீதையில் 2.17 கிருஷ்ணர் கூறுவது போல், அவிநாசி தூ தத்விதி ஏன சர்வம் இதம் ததம். சரீரம் முழுவதும் பரவி இருப்பது அழிவற்றது, சரீரம் முழுவதும் பரவி இருப்பது பிரக்ஞையே என்பதை அனைவரும் அறிவர். நாம் மரணமடையும் போதுள்ள பிரக்ஞையை பொறுத்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட சரீரம் தரப்படுகிறது. உங்களுக்கு இறைவனை பற்றிய பிரக்ஞை இருந்தால் தேவ சரீரத்தை பெறுவீர்கள். ஒவ்வொருவரும் அவரவரது விருப்பத்திற்கு ஏற்ப சரீரம் பெறும் சுதந்திரத்தை கிருஷ்ணர் நமக்கு தந்துள்ளார். யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதா பூதானி யாந்தி பூதேத்யா யாந்தி மத்யாஜினோ பிமாம். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையேயும் பேய்களையும் பூதங்களையும் வழிபடுபவர்கள் அத்தகையோர் இடையேயும் பிறப்பார்கள். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோரிடமே பிறப்பர். என்னை வழிபடுபவரோ என்னுடன் வாழ்வர் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9.25 கூறியுள்ளார். அடுத்த உரையாடலின் தலைப்பு டார்வினுக்கு கண்டனம். டாக்டர் சிங் கூறுகிறார், மனிதனாக பிறந்தவன் முக்தி அடையாவிட்டால் மீண்டும் 84 லட்ச இனங்களிலும் பிறப்பெடுத்தே மனித இனத்தை பெற முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இல்லை. கீழ்நிலைகளில் மட்டுமே ஜீவராசி இயற்கையின் வழிப்படி படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறான். மனித பிறவியில் அவன் வளர்ச்சி பெற்ற பிரக்ஞையை பெற்றிருப்பதால் அவனால் எதையும் சீர்தூக்கி பார்க்க முடியாது. எனவே வளர்ச்சி பெற்ற பிரக்ஞையுடன் இருப்பவன் ஒரு நாய் அல்லது பூனையின் சரீரத்தை பெறப்போவதில்லை. அவன் மற்றொரு மனித சரீரத்தையே அடைவான். பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி ஷமாசூச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயத்தே. யோக பிரஷ்ட எனும் சொல் யோக பயிற்சியில் முழுமையான வெற்றி அடையாமல் போனவனை குறிக்கும். அவனை பொறுத்தவரையில் பரிணாம முறை அவசியமில்லை.
மீண்டும் மனித சரீரத்தை பெறுகிறான். அவன் நாய் அல்லது பூனையின் சரீரத்தை பெறுவது இல்லை. இதற்கு முன்பு நாம் வீடு மாற்றுவது குறித்து பேசினோம். பணவசதி இருந்தால் ஆரம்பத்தில் இருந்தே நேர்த்தியான வீட்டில் இருக்கலாம். தரக்குறைவான வீட்டிலிருந்து விட்டுத்தான் நேர்த்தியான வீட்டுக்கு வர வேண்டும் என்பது இல்லை. டாக்டர் சிங் கூறுகிறார், நீங்கள் கூறுவது டார்வினின் பரிணாம கொள்கையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், டார்வினின் அயோக்கியத்தனமான கொள்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். அதை எந்த அளவிற்கு நிராகரிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் ஆன்ம பிரக்ஞையில் முன்னேறுகிறோம். டாக்டர் சிங் கூறுகிறார், பல விஞ்ஞானிகள் டார்வின் கொள்கைகளை சந்தேகிக்கிறார்கள். ஆனால் டார்வினின் ஆதரவாளர்கள் உயிர் பருப்பொருளிலிருந்து உற்பத்தியாகி ஒற்றை உயிர்கூறு நிலையிலிருந்து பல உயிர்கூறுகளை கொண்டதாக பரிணாமித்துள்ளது என்கிறார்கள். இப்படைப்பின் ஆரம்பத்தில் உயர் இனத்தை சார்ந்த மிருகங்களும் மனிதர்களும் இருக்கவில்லை என்பது அவர்களின் கருத்து. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், டார்வினும் அவரது சகாக்களும் அயோக்கியர்கள். படைப்பின் ஆரம்பத்தில் இல்லாத உயர்தர உயிரினங்கள் இப்போது மட்டும் ஏன் இருக்கின்றன? மேலும் கீழ்த்தர உயிரினங்கள் இன்னமும் இருப்பானேன்? உதாரணமாக, இப்போது நாம் அறிவு உள்ள மனிதனையும் முட்டாளான கழுதையையும் காண்கிறோம். இவை இரண்டும் ஏன் ஒரே சமயத்தில் இருக்கின்றன? இவர்களின் கூற்றுப்படி கழுதை பரிணாம வளர்ச்சி அடைந்த உயர்தர உயிரினமாக மாறியிருக்க வேண்டாமா? குரங்கு மானிட குழந்தையை பெற்றெடுத்ததாக நாம் கண்டதில்லையே. மனித பிறவி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றியது என்னும் டார்வினுடைய கோட்பாடு அபத்தமானதாகும். உங்களது முயற்சிக்கேற்ப நீங்கள் எந்த உயிரினத்திற்கு வேண்டுமானாலும் நேரிடையாக செல்லலாம் என பகவத்கீதை கூறுகிறது. நான் சில சமயங்களில் அமெரிக்காவுக்கும், சில சமயங்களில் ஆஸ்திரேலியாவுக்கும் மற்றும் சில சமயங்களில் ஆப்பிரிக்காவிற்கும் செல்கிறேன். அந்த நாடுகள் ஏற்கனவே உள்ளன. நான் விரும்பும் போது அவற்றிற்கு பிரயாணம் செய்கிறேன். அமெரிக்காவுக்கு வந்திருப்பதால் நான் அமெரிக்காவை உண்டாக்கினேன் என்பதோ அல்லது நான் அமெரிக்காவாக மாறிவிட்டேன் என்பதோ அல்ல. நான் கண்டறியாத பல நாடுகளும் உள்ளன. நான் பார்க்கவில்லை என்பதால் அந்நாடுகள் இல்லை என்று சொல்ல முடியுமா என்ன? அனைத்து உயிரினங்களும் ஒரே சமயத்தில் உயிர் வாழ்கின்றன. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த உயிரினத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் என பகவத்கீதை கூறுகிறது. நீங்கள் இறைவனின் சாம்ராஜ்யத்தை கூட சென்றடையலாம். இதையெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் தெளிவாக விளக்கி கூறியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 9, 9வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.